பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. திக்கற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்கிறாங்க. நீ திக்கற்று இருக்கிற, யாரில் எனக்கு உதவி செய்யறது சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிற, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுக்கு தான் ஆண்டவர் ஸ்பெஷலாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் கொடுக்கக்கூடியவராய், திக்கற்றவராக இருக்கிற உங்களுக்கு தான் தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அற்புதமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன், அவன் பெதஸ்தா என்ற ஒரு குளத்தானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவன் வெகு காலம் வியாதிஸ்தன் என்று இயேசு அறிந்து அவனிடத்தில் போய், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் குளத்தில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், நான் அனாதையாக இருக்கிறேன், நான் திக்கற்று இருக்கிறேன், எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, என் தாய் தகப்பன் எனக்கு உறவுகள் இல்லை, 38 வருஷமாக நான் ஆதரவற்று இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர், திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறாரு. நீ என்ன நிலையில் இருக்கிற, நீ என்ன வேதனையில் இருக்கிற, நீ தனிமையில் எவ்வளோ வேதனைப்படுற, எவ்வளோ துக்கப்படுற, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த சத்தியத்தை நீ கேட்கிற என் அன்பு மகளே, சகோதரா, ஒருவேளை கணவனை இழந்து போய் எனக்கு கணவனார் இல்லை, பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்வேன், ஒரு விதிவே இருக்கிறேன்னு சொல்லி கூட நீ வேதனையோடு நிற்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ஸ்பெஷலாக உனக்கு தேவன் இறங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. திக்கற்ற உனக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கு தகப்பனாக இருந்து அவர் உனக்கு உதவி செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தெய்வம், திக்கற்றவங்களுக்கு நீ இறங்குறீங்கன்னு சொன்னீங்களே, இந்த நேரத்தில் எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். திக்கற்றவர்களுக்கு நீ இறங்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, நான் திக்கற்று இருக்கிறேன் என்று சொல்லி உம்மிடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி 38 வருஷம் வியாதியா இருந்து அவனை சுகப்படுத்தினீங்க அப்பா. திக்கற்றவர்களுக்கு தகப்பனாகவும் சகாயராகவும் இருக்கிறீங்களே, இந்த சத்தியத்தை எவ்வளோ பேர் கேட்குறாங்கப்பா. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாம தனிச்சா நிற்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் இந்த நாளில் கிடைக்கட்டும். எந்த காரியத்தில் சோர்ந்து போய் ஆண்டவர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த வல்லமை, உம்முடைய மனதுருக்கம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.